இப்போ உங்களுக்கு விதைகளுக்கு முலாம் பூசுவது எப்படி என்று சொல்ல போகிறேன். விதைகளுக்கு முலாம் பூசுதல் என்பது விதைப்பதற்கு முன்பு செய்யக்கூடிய ஒரு விதை நேர்த்தி முறையாகும். இந்த விதைக்கு முலாம் பூசுதல் முதல்ல சிறிய விதைகளான கத்திரி, தக்காளி, மிளகாய் போன்ற விதைகளுக்கு தான் உபயோகப்படுத்தப்பட்டது. இதனால் ஏற்பட்ட பயன்களின் அளவாக தற்போது பெரிய விதைகளுக்கும் இதை படுத்தி செய்யலாம். விதைகளுக்கு முலாம் பூசின பிறகு விதைப்பதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்பு செய்து ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நாற்றங்காலிலோ அல்லது நேரடியாகவோ விதைக்கலாம். இது செய்வதற்கு மிக எளிய முறையாகும். முலாம் பூசுதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்றால், ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதையின் அளவு குறைகிறது. விதையின் பருமன் அதிகரிப்பதால் கையாளுதல் மிகவும் எளிது. விதைப்பான்கள் அதாவது சீட் ட்ரில்ஸ் எனப்படும் கருவிகளை கொண்டு விதைப்பதற்கு மிகவும் ஏற்றது. முலாம் பூசுவதற்கு நுண்ணூட்ட சத்துக்களையும் உயிர் சத்துக்களையும் நம்ம உபயோகப்படுத்துவதனால சற்று வீரியம் குறைந்த நாற்றுகளும் நன்கு வளர்ந்து ஒரே சீரான வளர்ச்சி அடைந்து நல்ல மகசூலை கொடுக்கும் நல்ல வளமான நாற்றுகளையும் நாம் பெறலாம். இந்த முலாம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: விதைகள், ஒட்டும் திரவம், நிரப்பு பொருள். ஒட்டும் திரவம்ங்கிறது அரிசி கஞ்சியோ இல்லது மைதாவையோ நம்ம உபயோகப்படுத்தலாம். இல்லைன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணுறதா இருந்தானா கார்பாக்சி மித்தேல் செல்லுலோஸுங்கிற ஒரு மருந்து இருக்குது. அது உபயோகப்படுத்தினா 2% எடுத்துக்கலாம். இல்லைன்னா மைதாவோ அல்லது அரிசியோ நம்ம எடுத்துக்கலாம். நிரப்பு பொருளுங்கிறது சாம்பல் அல்லது அரப்பு, நொச்சி, புங்கம் இவற்றில் ஏதாவது ஒரு இலைத்தூளை எடுத்து நம்ம அதையும் உபயோகப்படுத்தலாம். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செயல் விளக்கம் செய்து காமிக்கிறேன். முதல்ல ஒரு பாத்திரத்துலேயோ இல்லது பக்கெட்லேயோ நம்ம தேவையான விதைகளை எடுத்துக்கொண்டு அதில் இந்த ஒட்டுப்பொருளை நம் பரவலாக விதையின் மேல் ஊற்ற வேண்டும். பின்பு நிரப்பு பொருளான அரப்பு அல்லது புங்கம் இலைத்தூள்களை எடுத்து மேலே சீலாக பரவும்படி தூவி விட்டு நன்கு கலக்கினால் விதைகள் அந்த ஒட்டுப்பொருளுடன் சேர்ந்து நமக்கு முலாம் பூசியபடி கிடைக்கும். 1 கிலோ விதைக்கு 400 கிராம் இருந்தால் இலைத்தூள் போதுமானது. இவ்வாறு செய்த பின்பு விதைகளை ஒரு பையிலையோ அல்லது சாக்கு மேலேயோ கொட்டி நிழலில் 2 நாட்களுக்கு உலர்த்தி பின்பு உபயோகப்படுத்தலாம். நம்ம இந்த நுண்ணூட்ட சத்துக்களை உபயோகப்படுத்துறதுனால இந்த நிரப்பு பொருள் அவை சேதாரமாகாமல் தடுத்து விதைகளுக்கு கிடைக்க ஏதுவாகிறது. சிறிய அளவில் செய்வதென்றால் நாமே செய்து கொள்ளலாம். பெரிய அளவில் நிறைய விதைகளுக்கு செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் விதை முலாம் பூசுதல் இயந்திரம் கண்டுபிடித்துள்ளார்கள். அந்த இயந்திரத்தின் மூலம் நாம் முலாம் பூசிக்கொள்ளலாம். இந்த முலாம் பூசுவதால் ஏற்படும் நன்மைகளையும் பார்த்தோம். இது செய்வதற்கு எளிய முறை என்றும் தெரிந்து கொண்டீர்கள். செலவும் இல்லை. அதனால் இம்முறையை பின்பற்றி நீங்கள் நல்ல பலன் பெறலாம். இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய பேராசிரியர் மற்றும் தலைவர் விதை நுண்ணியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவைக்கு எழுதினால் உங்கள் சந்தேகங்களை நாங்கள் நிவர்த்தி செய்வோம்.